அடுத்ததாக வளர்பிறை ஏகாதசி மற்றும் தேய்பிறை பஞ்சமி. வளர்பிறை ஏகாதசி மற்றும் தேய்பிறை பஞ்சமி. ஸோ ஏகாதசி திதியில் பிறந்தவர்களுக்கு எந்த வீடுகள் தீசூன்யமாக வரும்னு பார்த்தீங்கன்னா தனுசு வீடும் மீன வீடும் தீசூன்யமாக வரும். குரு பகவான் தீசூன்ய அதிபதியாக வருவார். பஞ்சமி திதியில் பிறந்தவங்களுக்கு மிதுன வீடும் கன்னி வீடும் தீசூன்ய வீடுகளாக வரும். ஸோ புதன் பகவான் தீசூன்ய அதிபதியாக வருவார். ஸோ புதனின் இப்போ ஏகாதசி திதியில் பிறந்தவர்களுக்கு குருவின் காரகங்கள் அனைத்தும் திறம்பட கிடைக்காது. குருவின் காரகங்கள் பார்த்தீங்கன்னா பணப்பற்றாக்குறை, மதிப்பு மரியாதை, குழந்தைகள் வழி பிரச்சனை, இதெல்லாம் இந்த ஜாதகர் சந்திப்பார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக புதனின் காரகங்கள் பார்த்தீங்கன்னா படிப்பு, பேச்சு, எழுத்து, நண்பர்கள், தாய்மாமன், தகவல் தொடர்பு, இந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த ஜாதகர் கெடுபலனை அனுபவிவார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதற்கு உண்டான நித்திய தேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ நீலப்பதாகை நித்யா. ஸ்ரீ நீலப்பதாகை நித்யா. நீலப்பதாகை நித்யா தேவியின் மூல மந்திரம் பார்த்தீங்கன்னா ஓம் நீலப்பதாகை வித்மகே ஓம் ஸ்ரீ நீலபதாகையே வித்மகே மகாநித்யாயை தீமகி. மகாநித்யாயை தீமகி. தன்னோ நித்ய பிரச்சோதயாத். சரிங்களா? ஸோ இந்த மூல மந்திரத்தை நீங்க குறைந்தது 7 முறை அல்லது 21 முறை, 27 முறை அல்லது 108 முறை நீங்க சொன்னீங்கன்னா என்ன பண்ண சங்குப்பூ வைத்து பசுந்தயிர் நைவேத்தியம் வைத்து நீங்க வழிபாடு செய்ய வேண்டும். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஏகாதசி மற்றும் தேய்பிறை பஞ்சமிக்கு உண்டான திதி தோஷ நிவர்த்தி சரியாகும். இது மாதிரி நான் சொன்ன மாதிரி குருவின் நாமயங்களான சூலம் அரியான் வைதுருதி, சதுஷ்பதம் கரணம் அல்லது பிரீத்தி விருத்தி சிவம் நாமயங்கள்ல அல்லது கிம்சுப்டம் கரணங்களை பிறந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த திதி தோஷம் வேலையே பார்க்காது. சரிங்களா? அடுத்ததாக நம்ம அடுத்த திதி பார்த்துடலாம். வளர்பிறை துவாதசி மற்றும் தேய்பிறை சதுர்த்தி. வளர்பிறை துவாதசி மற்றும் தேய்பிறை சதுர்த்தி. வளர்பிறை துவாதசி